ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா, சிக்கனை வச்சு ஒரு பாப்கார்ன் பண்ண போகிறோம். இதுக்கு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சால்ட் கலந்துக்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, இப்போ அதுக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா தூள், சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் போட்டுறதுனால இதுலேயும் கொஞ்சம் அளவு போட்டிருக்கேன், காரம் ஏறணுன்றதுக்காக. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மசாலா சேர்த்து வச்சுருக்கிற சிக்கனை நல்லா டபுள் கோட் விடணும். இப்போ நல்லா அதை கோட்டிங் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா சிக்கனை கோட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது கடாயில் ஆயில் விட்டுட்டு, அது கொஞ்சம் மீடியமாக ஹீட் ஆகணும், ரொம்ப ஹையாகவும் ஹீட் ஆகக்கூடாது. அப்புறம் சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போட்டுறேன், அப்போ தான் நல்லா வேகணும், உள் பக்கமும் வேகணுன்றதுக்காக. இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு.
வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.